சிஎஸ்கே பேட்டிங் லைனப்பில் ஒரு அதிரடியான மாற்றங்கள் இருக்க போவதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. டோட்டலி பிளேயிங் லெவனை சேஞ்ச் பண்ணிட்டு பேட்டிங் ஆர்டரையும் மாற்றிருப்பதாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய ஓப்பனிங் கம்பல்சரியாக மாற்றப் போவதாக சொல்லப்பட்டிருக்கு. முன்னைய போட்டியில் என்னதான் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றாலுமே தொடர்ந்து சிஎஸ்கே அணிக்கு ஃபெயிலியரை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது அந்த ஓப்பனிங். அதை ஸ்ட்ராங் பண்ணணுன்றதுக்காக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 பேரை மாற்றிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் இப்போ கம்பல்சரியாக இந்த பேரை தான் இன்னும் இருக்கக்கூடிய 2 போட்டிகளை பயன்படுத்தி அடுத்த சீசனுக்கு இது செட் ஆகுமா இல்லையா அப்படின்றது இந்த 2 போட்டிகளையும் முடிவு பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த ஓப்பனிங் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுஷ் மேத்தை ஊர்வல் பட்டியல் 2 பேரை தாங்க ஓப்பனிங்கில் களமிறக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. 2 பேருமே அற்புதமான ஒரு ஸ்டார்ட்டை இந்த சீசனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2 பேரும் அவருடைய டெபியூ மேட்ச்சில் அற்புதமான ஒரு ஸ்டார்டிங் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு 2 6 அடித்தார் டெபியூ மேட்ச்சில். இவர் டெபியூ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே 4 6 அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே அணிக்காக பவர் பிளேல அதிக சிக்ஸர்கள் விளாசிய வீரராக நம்ம ஊரில் பட்டியல் அவர்கள் முதல் போட்டியிலே 4 சிக்ஸரை விளாசி ஒரு தரமான கம்பேக் கொடுத்துருக்காரு. அவர் சீல் வச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய பிளேஸ்மெண்ட்டை சிஎஸ்கே அணியில் நங்கூரமாக சீல் வச்சிட்டாரு. இப்போ அவரை எந்த இடத்துல ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதனால் இப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவரை ஓப்பனிங் ஆட வைக்கலாம். ஆயுஷ் மேத்தோட இவரை ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் மேத்தோட ஊருல் பட்டியல் அவர்கள் நிறைய ஓப்பனிங்கில் ஆடி இருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக ஒரு இளம் வீரர் கூட ஆடும்போது ஒரு நல்ல பேர் இருக்கும். சிஎஸ்கேவிற்கும் ஒரு நல்ல கம்பேக் இருக்கும். அப்படின்றதுனால இப்படி ஒரு டிசிஷனை சிஎஸ்கே கேப்டன் தல தோனி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. தல தோனி அவர்கள் எடுக்கிற டிசிஷன் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும். அதனால் அவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து அவரை ஓப்பனிங் ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. சையக் ரசீடும் யூஸ் பண்ணாங்க, டெவன் கான்வே யூஸ் பண்ணாங்க, ரச்சின் ரவீந்திரா யூஸ் பண்ணாங்க, ராகுல் திரிபாதி யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயரை ஓப்பனிங் ஆட வச்சுட்டாங்க சிஎஸ்கே. பட் அவங்க எதிர்பார்த்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் எந்த ஓப்பனிங் பேர்கிட்ட இருந்துமே அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இதை தரல. அதனால் ஊர்வில் பட்டியல் ஆயுஷ் மத்தியின் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சிஎஸ்கேவுடைய பெஸ்ட்டான அந்த குவாலிட்டியான ஓப்பனிங் பேரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேனி இந்த சீசனில் ஆன 12 போட்டிகளிலுமே ஓப்பனிங் சீக்கிரமாக அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓப்பனிங் பவர் பிளேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 விக்கெட்டை விட்டு தான் சிஎஸ்கேனி இந்த 12 போட்டியிலுமே ஆடி இருக்காங்க. அதனால் நமக்கு தேவை விக்கெட் சேவ். அந்த ஓப்பனிங் பேர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மேட்ச் ஆச்சு ஓப்பனிங் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 10 ஓவராவது ஆடணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதனால் சிஎஸ்கேனி இப்படி ஒரு தரமான முடிவு எடுத்திருக்காங்க. ஊர்வில் பட்டியல் ஆயுஷ் மேத்தே சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கியமான தூண்களாக இருக்க போகிறாங்க. நல்ல ஓப்பனிங்கில் கலக்க போகிறாங்க. 2 பேருமே டொமஸ்டிக்லையும் சரி இப்போ ஐபிஎல்ல வந்ததுக்கப்புறம் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் மேத்தே கண்டினியூஸாக ஒரு 3 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒரு மேட்ச் டக் அவுட் ஆனார். பெங்களூருக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா 94 ரன் அடித்தார். வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸை அவர்கிட்ட சிஎஸ்கே பார்க்குறாங்க அப்படின் போது எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு பேட்டிங் அவர்கிட்ட இருக்கிறதுனால சிஎஸ்கேவே அவரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின் போது எந்த அளவுக்கு குவாலிட்டியை இந்த 2 பிளேயரும் வச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. சூரியகுமார் யாதவ் அவர்கள் சொல்லியிருந்தார் ஏற்கனவே ஆயுஷ் மேத்தே கிட்ட என்னன்னா எப்போ வேணுனாலும் சிஎஸ்கே கிட்ட இருந்து உனக்கு அழைப்பு வரலாம், ரெடியாக இரு, அதுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதை சொன்னதை அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாரு. அதுதான் கரெக்டாக நடந்திருக்கு. சிஎஸ்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. குட் மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கேனி இந்த 2025 செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்த அந்த 3 குவாலிட்டியான பிளேயர் தாங்க சிஎஸ்கேனிக்கு ரொம்ப 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 இம்பாக்டாக இருந்திருக்கு. அந்த இம்பாக்ட் இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற டீமுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸை சிஎஸ்கேனி தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஊரில் பட்டியல், டெவில் பிரேவ்ஸ், நம்ம ஆயுஷ் மேத்தே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயருங்க 3 பேருமே. சிஎஸ்கேவிற்கு அடுத்தடுத்த சீசனில் இவங்களுடைய 3 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்பட போகுது. பயனை என்னாமன்னு தெரியாமல் ஆடிட்டு இருக்காருங்க. ஆயுஷ் மேத்தேவும் ஒரு பக்கம் அதிரடியான ஆட்டத்தை கொடுக்காரு, ஊர்வில் பட்டியலும் ஒரு பக்கம் செம்மையான ஆட்டத்தை ஆடுறாரு. இவங்களுக்கெல்லாம் பயன்றது இல்லை, வந்தால் அடிக்கிறோம் இல்லைனா போகிறோம், அவ்வளோதான். ஒரே ஒரு இன்டென்ட் அவங்கக்கிட்ட அடிக்கிறது மட்டும்தான். பவர் பிளேயில் நம்ம விக்கெட் விடாமல் ஒரு நல்ல ஸ்கோர் அடித்தாவே ஒரு சூப்பரான ஸ்கோருங்க. விக்கெட் விடாமல் 50 ரன் ஆனா போதுங்க, அடுத்து இருக்கக்கூடிய 15 ஓவரில் அற்புதமாக ஆடிக்கலாங்க. அதை தான் சிஎஸ்கே பண்ணணும். அந்த ஒரு ட்ரிக்ஸ் தான் இந்த சீசனில் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பவர் பிளே அமையல இந்த சீசன், அதுதாங்க சிஎஸ்கேனின் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. அவங்க மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பவர் பிளேயில் ஒரு நல்ல இன்டென்ட்டோட ஆடி இருந்தாங்கன்னா இந்த சீசன் அவங்களுக்கான ஒரு சீசனாக இருந்திருக்கும். அந்த தான் சிஎஸ்கேனி இந்த சீசன் ஃபஸ்ட்டு மேட்சில் இருந்து கடைசி மேட்ச் வரைக்குமே மிஸ் பண்ணதுக்கான ஒரே ஒரு பாயிண்ட் அந்த பவர் பிளேயில் இன்டென்ட் காட்டாதது தான்.
எல்லா டீமே பவர் பிளேயில் வந்து ஏகப்பட்ட சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே அடிக்காத சிக்ஸே இல்லைங்க பவர் பிளேயில். பட் இந்த சீசனில் வந்து பவர் பிளேயில் சிக்ஸை நம்ம பார்க்க முடியலன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு ருத்ராஜ் கேக்வட் ஒரு 2 சிக்ஸ் அடிச்சிருப்பார், ராகுல் திருப்பதி ஒரு 2 சிக்ஸ் அடிச்சிருப்பார், ஸோ ரச்சின் ரவீந்திராவும் ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பட்டிய 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஆயுஷ் மெத்தை பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு 4-5 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் தாங்க சிஎஸ்கேவுடைய பவர் பிளேயில் சிக்ஸ் வரவே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே தான் 10வது ஓவரில் வந்து சிக்ஸ் அடிக்கவே ஆரம்பிப்பார். அப்படின் போது சிஎஸ்கேவுடைய ஸ்கோர் அப்போ எந்த நிலமையில் இருக்கும் அப்படின்றது, பவுண்டரிஸே வராமல் சிஎஸ்கேனி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீம் இல்லாமல் இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக வந்து சொல்லுது. ஸோ அதை தான் வந்து சிஎஸ்கேனி வந்து புரிஞ்சு இப்போ இளம்பெயர்களை உள்ளே கொண்டு வந்து ஒரு குவாலிட்டியான டீமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீசனுக்கு ஒரு நல்ல கம்பேக்கோட வருவாங்க. ஸோ அடுத்த சீசனுக்கான ஓப்பனிங் பேரை இப்போ செட் பண்ணுறாங்க. இந்த ஓப்பனிங் பேர் கண்டிப்பாக அடுத்த சீசனில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஊர்வில் பட்டியல் நம்ம ஆயுஷ் மெத்தியா 2 பேரும் ஓப்பனிங் வீரர்களாக களமிறங்க போகிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த அப்டேட்டில் இந்த ஓப்பனிங் பேர் எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த ஓப்பனிங் பேராச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமா, அடுத்த சீசன் வரைக்கும் இந்த பேர் போகுமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கே உடைய இந்த ஓப்பனிங் பேர் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ இந்த பேர் இல்லாமல் வேறு யாராச்சும் பேர் இருந்தால் நல்லா இருக்குமா, ஸோ யார் ஓப்பனிங் இருந்தால் கரெக்டாக இருக்கும், எந்த பேர் இருந்தால் சிஎஸ்கேவிற்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளே ஆஃப் ரேஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ யார் அந்த 4 பிளே ஆஃபுக்கு போகிறது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நேற்று குஜராத் டைட்டன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியதன் மூலமாக 3 அணிகள் தற்பொழுது பிளே ஆஃபில் வந்து தகுதி பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக அணியை பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் இப்போ டாப் பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அவர்கள் இருக்காங்க. அடுத்து பஞ்சாப் கிங்ஸ். இந்த 3 டீமுமே நேற்று குஜராத் ஜெயிச்சதுனால இப்போ 3 டீமுமே உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாட் அந்த 4வது இடத்துக்கு 3 அணிகள் வந்து மோத போகுதுங்க. ஸோ ரொம்ப 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 எதிர்பார்த்த அந்த ட்விஸ்ட் வந்து இனிமேக்கு தாங்க வரப்போகுது. பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி கிட்ட ஒரு போட்டி இருக்குது. ஸோ மும்பைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி கிட்ட ஒரு போட்டி இருக்குது. ஸோ 2 போட்டியுமே முக்கியமான போட்டிங்க. பஞ்சாப் அணி தோத்தா கூட பிரச்சனை இல்லை, அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க. பட் டெல்லி மும்பை ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தாங்க அந்த இடத்த சீல் வைக்க போகிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ டெல்லிக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் 2 போட்டிகளிலுமே தோல்வியை சந்தித்தால் மும்பை அணிக்கு அது மிகப்பெரிய ஒரு சிக்கலுங்க. ஸோ அதேமாதிரி டெல்லி அணி வந்து ஒரு போட்டியில் ஜெயிச்சு இன்னொரு போட்டியில் தோத்தாங்கன்னா 15 பாயிண்டில் 4வது இடத்துல இருப்பாங்க. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் 3 போட்டிகள் இருக்குது. அந்த 3 போட்டியில் லக்னோ அணி ஜெயிச்சா மட்டும் அவங்க 16 புள்ளிகளுடன் டாப்பில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த 3 டீமுக்குமே ஒரு சரியான சம்பவம் இருக்குங்க. 3 டீமுக்கிட்ட மேட்ச் இருக்குது அப்படின் போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். லக்னோக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு மேட்ச் இருக்குங்க. அந்த இடத்துல லக்னோ அடித்து அந்த 3 போட்டியுமே அடித்தா கண்டிப்பாக டாப்பில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டாப்பில் மீன்ஸ் அந்த 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாதிரி டெல்லி மும்பை அணி அடித்தா வந்து அவங்களும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மும்பை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் 2 போட்டிகள் தான் இருக்குது. ஒரு போட்டி அவங்க டெல்லிக்கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் சிக்கல் தான் உண்டாக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்ப்போம். அந்த 4வது இடத்த ஃபில் பண்ண போகிறது யார், அந்த 4வது அணியாக யார் உள்ளே போக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.